வெரிகோஸ் நோய்க்கு அதிநவீன லேசர் முறையில் 45 நிமிடத்தில் சிகிச்சை. தையலோ தழும்போய் இருக்காது. அதே நாளில் டிஸ்சார்ஜ். சிகிச்சை பெற வருவோருக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள அல்ட்ராசவுண்ட் டாப்லர் பரிசோதனை முற்றிலும் இலவசம். ஜெனிசிஸ் வெரிகோஸ் வெயின் சென்டர், சென்னை போரூர், கோயம்புத்தூர் ஆர்எஸ்-புரம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அண்ணாமலை வீழ்த்தப்பட காரணம் விஜய். நம்ப முடியுதா உங்களுக்கு? வீழ்த்தப்பட்டுட்டாரா இப்போ அண்ணாமலை? தமிழக பாஜக தலைவர் பொறுப்புல இருந்து வீழ்த்தப்பட்டார். அதுக்கு விஜய் தான் காரணமா? என்ன இது புது கதை? அவருக்கே தெரியுது போலயே நாம நினைக்கிறது நடக்கல, அதனால இந்த பேட்டில் இந்த கிரவுண்ட்ல நான் எதுக்கு பேட்டை பிடிச்சி நிக்கணும்னு விலகிட்டாரான்னு நான் கேட்கிறேன். அந்த கிரவுண்ட்ல அவரை தவிர எல்லாரும் தங்களுக்கு எம்எல்ஏ டிக்கெட் கிடைச்சா போதுன்னு தானே நிக்கிறாங்க. நானும் தான் அதான் நான் கேட்கிறேன். அண்ணாமலை நினைப்பது நடக்கலை, அதானே உண்மை? உண்மை. டெல்லிக்கு ஒரு மெசேஜ் சொல்றாரோ, தான் விலகி ஒரு மெசேஜ் சொல்றாரு அமித்ஷா மோடிக்கு, அதானா? சீட்டு வாங்க வேண்டியது நான் லீடராக மட்டும் தடுக்கிறது இல்ல, நீங்க ஏமாறாம தடுக்கணும்னாலும் சீட்டு வாங்கி ஆகணும்னு சொல்றாரு. அண்ணாமலை விலகல் கண்டுகொள்ளாத டெல்லி என்னுடைய டைட்டில் இதுதான். அதனால நான் கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட, அதுக்கு பதில் இருக்கா? டெல்லி அண்ணாமலை என்ன காரணத்துக்காக விலகிறாரோ அதை கண்டுகொள்ள வைக்கிறதுக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறான் ஆர்டி. மோடி ஃபார் பிஎம் 2029. இதுவரைக்கும் எந்த சமரசமும் பேசவில்லை என்ற தகவலும் வருது சார். அண்ணாமலை இப்படி ஒன்று பேசிட்டாரு, ஆனா எந்த சமரசமும் பண்ணல அப்படின்றாங்க. அது இதுவரை நீங்க சொல்றதுங்கிறது உண்மைதான். ஆனா இன்னும் காலங்கள் கிடக்குது. அண்ணாமலைக்கு வெயிட் என்னன்னு மோடிஜிக்கு நல்லாவே தெரியும். திரு அண்ணாமலையை பொறுத்தவரையில இந்த ஷீட் ஷேரிங் விஷயத்துல அவரால் எதுவுமே வாங்க முடியலன்ற ஒரு விரக்தி ஆயிட்டாரா? ஒருவேளை எதுவுமே பண்ண முடியல. ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு அண்ணாமலையும் ஆர்டியும் ஒதுங்கின மாதிரி நீ பேசிட்டு இருக்கிற. கொஞ்சம் பொறுத்துரு. நான் எடப்பாடியை குறைச்சி மதிப்பிடலை. ஜனதா கட்சியை கலைஞர் அழிச்சது மாதிரி பாரதிய ஜனதாவை எடப்பாடி அழிக்க முயற்சி பண்ணுவார். அதை தடுக்கணுங்கிறது தான் அண்ணாமலைக்கு நோக்கமா இருக்குது. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வார்களோடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறோம் மதேஷ். நன்றி சார். திரு அண்ணாமலை குறித்தான விவாதம் சார் இது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை ஏன் சார் விலகி போறாரு, ஏன் சார் தள்ளி நிற்கிறாரு, ஏதோ புது கட்சி தொடங்க போறாரு அப்படின்ற செய்திகள்லாம் கடந்த ஒரு 6-7 மாதங்களாக நம்மளுமே நிறைய பேசிட்டோம். ஆனால் இன்றைக்கு தேர்தல் நெருங்கி வர்ற வேளையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு, அதாவது தேர்தல் பார்வையாளர் பொறுப்பாக கொடுத்துருந்தாங்க. ஒரு 6 தொகுதிகள் அவருடைய தலைமையில் ஒரு 2 நாட்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் இருந்து ஒரு முகாமிட்டு அந்த தேர்தலை பணிகளை செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த பொறுப்பிலிருந்து தான் விலகுவதாகவும் அதுக்கு சொந்த காரணங்கள் தன்னுடைய அப்பாவுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டே சொல்லியிருக்காரு. என்ன காரணம்? இதுல இருந்து வேற ஏதேனும் அரசியல் இருக்கிறதா? அவர் இந்த மாதிரி ஒரு பொறுப்புல இருந்து விலகிறன்றத பர்சனலா சொன்னதை, தலைமைக்கு சொன்னதை பொதுவெளியிலையும் போட்டு உடைச்சிருக்காரு. என்ன நடந்துட்டு இருக்கு சார்? தந்தை உடல்நிலை அது எல்லா மகனும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அதில் நம்ம டிஸ்பியூட் பண்ணலை. ஆனால் தொகுதி பொறுப்பு, தொகுதி இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி எடப்பாடி கிட்ட 11.4 விழுக்காடு வாக்குக்குரிய தொகுதியை வாங்கிட்டோமா, அதுதான் இப்போ அண்ணாமலைக்கு கன்சர்ன். பிஎம்ஓ கிட்ட அவர் கொடுத்துருக்கதும் அதுதான். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 20 சட்டமன்ற தொகுதி தான் வாங்கினாங்க. அன்னைக்கு சொன்னது பாமகவோட நீங்கள் சின்ன சக்தி, பாமகவோட அதிகம் கொடுத்தா பாமக கோவிச்சுக்குவாங்க, வன்னியர் வாக்குகள் வராது, அதனால் 20 வாங்கிட்டு போங்கன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்க. 20 வாங்கி 2.7 விழுக்காடு வாக்கு தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ 2.7 விழுக்காடு எடுத்த பாஜகவை 24 உங்களுக்கு என்னையா செல்வாக்கு இருக்கு? வெறும் 2.7, ஜஸ்ட் பிலோ 3% ஆஃப் ஓட்ஸ். நீங்கள் கடைசியாக நோட்டாவுக்கு கீழே போன ஆளுங்க, உங்களுக்கு எதுக்குன்னு இல் ட்ரீட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி 2024 பாஜகவை கலத்தி விட்டா அது கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு 5 விழுக்காடு ரெட்டலைக்கே வந்துடும். தன் கட்சி ஜம்பாகி பெரிய பலம் பெற்றோம். இதில் நின்னா தன் கட்சி பலகீனம் அடையும், அது நஷ்டம்னு கருதி பாஜகவை கலத்தி விட்டுட்டார். காரணம் குறைவான வாக்குகள் பாஜக எடுத்தது தான்.
விளைவுகள் வேறு மாதிரி வந்துட்டு. கிறிஸ்தவ முஸ்லீம்கள் எடப்பாடியை நம்பல. நீங்கள் பாஜக இல்லாமல் இவர் CV சண்முகம் கருத்து, செங்கோட்டையன் கருத்து, அன்னையில் அவர் அதிமுகவில் தான் இருந்தார், ஜெயக்குமார் கருத்து எல்லாம் நீங்கள் பாஜக கூட சேர்ந்ததுனால தான் அந்த வாக்கு உங்களுக்கு பாதிப்புன்னு சொன்னால், சேர்ந்து முடித்த பிறகு தனிச்சு நிற்கும் போது அதே பாதிப்பு உங்களுக்கு இருந்துச்சு. பாஜகவாலையும் பெரிய பாதிப்பு வந்தது. பாஜக பல இடங்களில் உங்களை டெபாசிட் இழக்க வச்சுட்டாங்க, 3வது தள்ளிட்டாங்க. நயினார் நாகேந்திரன் நெல்லையில் டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு, ப்ரொஃபஸர் சீனிவாசன் மதுரையில் 3வது தள்ளிட்டாரு. இந்த மாதிரி தென் சென்னையில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க கேண்டிடேச்சர் வந்து அதிமுக 3வது தள்ளிட்டு. அப்போ இதை 2019 எடுத்த 3.7 விழுக்காடு வாக்கு, சீமானோட 1 விழுக்காடு குறைவு, நோட்டாவுக்கு கீழே போன ஒரு கதை. அந்த புள்ளிக்குள்ளே இருந்து 20 சீட்டு கட்சியாட்டு பார்க்கக்கூடாது. ஒற்றை தலைமை ஆனதில் அதிமுக ஏரியா வைஸ் 2 ஜாதி கட்சி ஆயிட்டு பல ஜாதிகள் மத்தியில் அது பலகீனமாயிட்டு. அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணதுக்கு பாஜக தேவை. அதனால தான் மக்களவை தேர்தலிலேயே பாஜக மைனஸ்ன்னு சொன்ன ஐயா எடப்பாடி பழனிசாமி மத்திய பாஜகவையும் காங்கிரஸையும் நான் துணிவோடு எதிர்த்து பிரதமரையே முடிப்போடுன்னு ஆணித்தரமாக புரட்சி தமிழராக்கும் நாம்னு தேசிய கட்சிகள் எங்களுக்கு தேவையில்லாத ஆணின்னு சொன்ன ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3வது இடம் அரசியல் களத்துக்குள்ள அணியமைக்க சக்தி படைத்த அண்ணாமலை மத்திய பாஜக அரசை பயன்படுத்தி ஒரு அணி அமைத்து தன்னை 3வது தள்ளி விடுவார் என்ற அச்சத்திலும் பயத்திலும் பாஜகவுக்குள்ள வந்திருக்கிறார். இவரிடம் பலத்துக்குரிய சீட்டை வாங்கணும், இந்துத்துவ அஜெண்டாவை முன்னெடுத்து போனோம். இதுதான் பிஎம்ஓவுக்கு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. அண்ணாமலைக்கு பிஎம்ஓவோட பேக்கிங் இருக்கு. இன்னும் பல வியூகங்கள் எல்லாம் அண்ணாமலை 29 இருக்கா? கண்டிப்பா இன்னும் இருக்கு. அவருடைய டிமாண்ட், அவருடைய கோரிக்கை, அவர் நினைச்சது என்னன்னா, அதாவது அந்த 18% கூட்டணியோடு சேர்த்து 18%, அதே போல 12% அதுக்கான சீட்டை வாங்கணுன்றது தான் அண்ணாமலையோட திட்டம். அது நடக்கலைன்றதுனால தான் இந்த பொறுப்புல இருந்து ஒரு தனிப்பட்ட காரணங்களை காரணம் காட்டி விலகி நிற்கிறாரா அண்ணாமலை? அது நடக்காத அளவுக்கு பாஜகவிலே உள்குத்து பண்றாங்க. பாஜகவிலே தங்களுக்கு எம்எல்ஏ டிக்கெட் கிடைச்சா போதும், 29 மோடியை எடப்பாடி டிச் பண்ணாலும் அதை பற்றி கவலை இல்லைங்கிற எண்ணத்தில் பாஜக மாநில தலைவர்கள் பலரும் செயல்படுறாங்கிறது. என்ன அண்ணாமலை மட்டும்தான் அப்போ மோடிக்கு உண்மையா செயல்படுறாரு, அமித்ஷாவுக்கு உண்மையா செயல்படுறாரு, இங்க பிஜேபி தமிழ்நாடு பிஜேபியில் அப்படி செயல்படலன்றீங்களா? நாம மோடிக்கு என்னைக்கும் உண்மையா செயல்படுறதுனால தான் நம்ம கருத்து மோடி கிட்ட எடுபடுது. நான் உங்களை கேட்கல, பிஜேபிக்குள்ள இருக்கிற தலைவர்கள் எக்ஸப்ட் அண்ணாமலையை தவிர்த்து உள்ள மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் உண்மை இல்லாம செயல்படுறாங்களா? அதுல அண்ணாமலை கிட்டையும் சுயநலம் இருக்கு. அந்த அண்ணாமலை சுயநலம் தான் என்ன? இந்த கட்சி ஒரு 4 விழுக்காடு கட்சியா போயிட்டுன்னு வைங்க, 2.7 விழுக்காடு கட்சியா போயிட்டுன்னு வைங்க. இப்போ முருகனுக்கு அது பிரச்சனை இல்லை. அவர் ஒரு கட்டத்துக்குள்ள அருந்ததியர் வாக்குகள் அது மடிகாஸ், ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த மாதிரி பல மாநிலங்கள்லையும் அவர் இன்னைக்கு எம்ஓஎஸ்ஆ இருக்கும், நாளை கேபினட்டாக கூட போகலாம். அவருக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் இமேஜில் வரல, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டரில் அவர் வராரு. லீடராக வரக்கூடாதுன்னு இல்லை என் சகோதரர், அவர் வர்றது ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டரில் தான் வராரு. அண்ணாமலை லீடராக வராரு, காமராஜ் மூப்பனார் மாதிரி. அப்போ அண்ணாமலைக்கு ஒரு 3 விழுக்காடு கட்சியில் 30 சீட்டு வாங்கினா 3 தான் கிடைக்கும். 3 விழுக்காடு கட்சியில் தலைவர்கள் யார்? நயினார், அவர் ராமநாதபுரத்தில் வாக்கு நிரூபிச்சிருக்காரு, நெல்லையில் வாக்கு நிரூபிச்சிருக்காரு. பொன்னார், கன்னியாகுமரி மாவட்ட பாஜகவே அவர் தான். இது தமிழகத்தில் அறைக்குள்ளே இருந்த பாஜகவை மக்கள் மத்தியில் கொண்டு போனதில் அண்ணாமலைக்கு முன்னாடி முதல்ல கொண்டு போனதை இதில் பொன்னார் முக்கியமானவர். தமிழிசை அம்மையார் அவங்க கவர்னராக இருந்தவங்க தென் சென்னையில் 2வது வந்திருக்காங்க. இவர் ப்ரொஃபஸர் சீனிவாசன் அவர் வந்து மதுரையில் 2வது வந்து ரெட்டாலையை 3வது தள்ளி இருக்கிறார். வானதி சீனிவாசன் ஏபிவிபியிலே இருந்தவங்க, அவங்க மகளிர் அணி தலைவராக இருக்கிறாங்க. கமலஹாசனே தோக்கடிச்சவங்க. 5 ஹெச் ராஜா, அவர் சிதம்பரத்தோட ஒரு பெரிய இன்டலெக்சுவல்னு பேசப்படக்கூடிய ஒரு 6. இப்படி இன்னும் எல்லாருமே என் சகோதரர்கள், யாரையும் விட்டுறக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி எல்முருகன் 7. இப்படி நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு அஃபேர்ஸில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் சேர்த்துக்கலாம் 8. இப்படி 8-10 பேரோட ஒரு 3 விழுக்காடு வாக்குக்கு அண்ணாமலையும் ஒரு பங்குதாரர்னா சரி, அண்ணாமலை அவரும் டம்மி பீஸ் ஆயிடுவார்.
இந்த கட்சியே டம்மி பீஸ் ஆயிட்டுன்னா அண்ணாமலை லீடர் ஆகிறது அந்த இடத்துக்குள்ள அடிபட்டு போகும். அண்ணாமலை கிட்ட இந்த சுயநலம் இருக்கு. ஒரு அரசியல்ல தலைவராகக்கூடியவருக்கு இந்த சுயநலம் இருக்கணும். ரைட் சார், சுயநலத்துல இருக்காரு. இப்ப தன்னுடைய ஆசை நிறைவேறல, அதே போல பிஜேபிக்கு நான் நினைச்சதை சாதிச்சு கொடுக்க முடியல, அதனால நம்ம ஒதுங்கி நிக்கலாம், இதுல நம்ம போய் இதுல நம்ம வந்து பயணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது பிஜேபியில இருக்க போறாரு, ஆனால் இந்த ஓட்டர் 26 தேர்தல் அரசியல்ல அவர் முழு ஈடுபாட்டோட இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? 11.4 விழுக்காடு வாக்கு தாமரையில் அவர் வாங்கியிருக்கிறாரு. அதை வாங்கி ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்று சொல்லி அதை வாங்கின அண்ணாமலையை ஓரங்கட்டிக்கிட்டு புறந்தள்ளிக்கிட்டு ஒரு 3-4 விழுக்காடு வாக்குக்கு பலமான சீட்டை வாங்கிக்கிட்டுன்னா மீதி ஓட்டும் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, நான் அடிச்சு காட்டுறேன்னு சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர் நிழல் யுத்தம் தான் இது. ஓ, அண்ணாமலை இப்ப எடப்பாடிக்கு எதிரான யுத்தத்தை தொடங்கியிருக்காருன்றீங்க. உரிய இடமும் எண்ணிக்கையிலையும் இந்துத்துவ கொள்கைகளையும் முன்னெடுக்காம பாஜகவை ஜஸ்ட் லைக் தேட்னு எடப்பாடி இதுவரை ட்ரீட் பண்ண மாதிரி ட்ரீட் பண்ணா அந்த பாஜக மூலமா உங்களுக்கு வந்து 2024 சென்ட்ரிக்கா கிடைச்ச வாக்குல 3 வாக்கு கூட கிடைக்காது. ரைட்டு சார், இது அண்ணாமலை முடிவா இருக்கலாம், ஆனா தேசிய தலைமை மோடியோ அமித்ஷாவோ இந்த முடிவுல இல்ல, நிதின் நபீனும் இந்த முடிவுல இல்ல, நயனார் நாகேந்திரனும் இந்த முடிவுல இல்ல. இவங்க எல்லாரும் இப்ப எடப்பாடி தான், அதிமுக தான், என்டிஏ தலைமைக்கு எடப்பாடி அப்படின்னு ரூட்ல போயிட்டு இருக்காங்க. இவர் நினைக்கிறதெல்லாம் நடக்கலன்றதுனால தானே இவருடைய அங்க பேச்சு எடுபடலைன்றதுனால தான் அவர் ஒதுங்குறாரு போல தெரியுது. அதுதானே உண்மை. பேச்சை எடுபட வைக்கிறதுக்கு தான் ஒதுங்குறாரு. நான் யாருமே சமரசம் பண்ணலையே இது வரைக்கும். அண்ணாமலை இந்த மாதிரி நான் பொறுப்புல இருந்து விலகிறேன், அது ஒரு தனிப்பட்ட காரணம். நம்மளே கூட நம்ம வீட்டில் ஒருத்தருக்குன்னா அந்த தனிப்பட்ட காரணத்தை சொல்லுவோம், அது ரீசன் வந்து சரியான ரீசன், நான் அதை மதிக்கிறேன் அண்ணாமலையோட ரீசன். ஆனா ஓட்டு அரசியல் அவர் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது தங்கிட்ட சமரசம் பேசுவாங்கன்ற ஒரு பார்வையை கூட வைக்கலாம். ஆனா யாருமே சமரசம் பேசல இது வரைக்கும். எந்த நிர்வாகி அண்ணாமலை கிட்ட சமரசம்? எல்லாருமே அவர் சரிங்கிறான், தொண்டர்கள் அவர் பண்ணது சரிங்கிறான். தொண்டர்கள் பேசுறாங்க, நிர்வாகிகள் யாரு? டெல்லியாவது திரும்பி பார்த்தது அண்ணாமலை இப்படி ஒரு முன்னாள் தலைவர், அதுவும் ஒரு தேசிய முகமா மாறி இருக்கிற ஒரு அண்ணாமலைன்ற ஒரு தலைவர், அவர் இந்த மாதிரி ஒரு கட்சி பொறுப்புல இருந்து விலகிறேன் நானு, எனக்கு தனிப்பட்ட காரணம்னு சொல்லும் போது என்னங்க பிரச்சனை, ஏன் நம்ம எல்லாருமே சேர்ந்து பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்றது கூட யாருமே அவருக்காக நிக்கல போலயே. இஷ்யூ வந்து பலத்துக்குரிய சீட்டு வாங்கணும், இந்துத்துவ மையமா வச்சு களம் காணணும். நானும் அதை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இஷ்யூ அதுதான்றது உங்க அண்ணாமலை கருத்தை நீங்க சொல்றீங்க, ரைட்டு. ஆனா இதுக்கு யாரும் அண்ணாமலைக்கு துணை நிற்கலையேன்னு நான் சொல்றேன் சார். இந்த கருத்தை ஒத்து யார் எந்த நிர்வாகிகள் நின்னாங்க அண்ணாமலைக்கு? ஸ்டேட் கமிட்டியில உள்ளவங்க எடப்பாடி கிட்ட அனுசரியா போய் இந்த அலையன்ஸ் உடையாம நின்று ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா நின்னுறணுங்கிறதான் ஸ்டேட் கமிட்டியில் உள்ளது நோக்கம். நான் தப்புன்னு சொல்லலை. அவங்களும் 60-65 வயசெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கும்போது வந்து ஓல்டு பீப்புள் இன் ஹெரிங்கிற மாதிரி ஒரு 5 வருஷத்தை விட்டா என்னைக்கு வாய்ப்பு வரும், வர்ற வாய்ப்பை பயன்படுத்தி எம்எல்ஏக்கு நிற்போன்னு தான் எல்லாரும் நிற்பாங்க. அவங்களோட கனவுகள்லையும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் தான் அவங்க பயணிப்பாங்க அரசியல்வாதி. ஆனால் அண்ணாமலை இந்த இடத்துக்குள்ள தான் லீடர் ஆகணும்னு நினைக்கிறாரு. எங்களை மாதிரி மோடியை 29 எடப்பாடி ஏமாத்திட்டு போயிடக்கூடாதுங்கிறதுலையும் தெளிவாக இருக்கிறார். 24 மோடியை எடப்பாடி டீச் பண்ண மாதிரி இந்த மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி 24 மோடியை டீச் பண்ண மாதிரி 29 டீச் பண்ணிடக்கூடாது. அதற்கு தேவையான செக்குகளை எல்லா வகையிலையும் வைக்கணும்னு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், செய்துட்டு இருக்கிறோம். அண்ணாமலைக்கு டெல்லி யாராவது ஒருத்தர் ஹீல்ட் ஆகி இறங்கி என்னங்க அப்படின்னு கேட்கவே இல்லையேன்னு நான் சொல்றேன். அண்ணாமலை உண்மையிலேயே மோடி அமித்ஷாவுக்காக உழைக்கிறார். 29 மோடி வலுவாகணும்னு நினைச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னா அங்கிருந்து அண்ணாமலையோட காம்ப்ரமைஸ் ஏதாவது பேசிருக்கணுமே. டெல்லியில் யாருமே பேசலையே. இந்த நாட்கள் இருக்குது, அண்ணாமலையோட காம்ப்ரமைஸ் கூட அண்ணாமலைக்கு தேவையில்லை. இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூவை எலாபரேட்டா பேசுறதுக்கு அண்ணாமலைக்கு மட்டும்தான் பாஜகவில் சக்தி படைத்த. அதுக்கு அடுத்து நடக்கிறதுக்கெல்லாம் நான் கேட்குறேன் பதில். அதுக்கப்புறம் அவர் டெல்லி போயிட்டு வந்தார், வந்த பிறகு திருப்பரங்குன்றத்தை பிரஸ் மீட் வச்சு அவர் தான் பேசினாரு பிஜேபி ஆஃபீஸில். அதுக்கு பிறகு இப்போ நடக்கிற டெவலப்மெண்ட்டுக்கு யாரும் அவர் கூட நிற்கலையேன்னு நான் கேட்குறேன். யார் நிற்கலன்னு சொன்னால் நீங்கள் வர நாட்களில் தான் யார் நிற்கலன்னு தெரியும். தொண்டர்கள் நிற்கிறாங்கிறது 100% தொண்டர்கள் நிற்கிறாங்க. அண்ணாமலைக்குன்னு ஓட்டர்ஸ் நிற்கிறாங்கன்னு தெரியும். என்னை பொறுத்தவரை தொண்டர்களும் ஓட்டர்ஸும் தமிழக பாஜகவின் முகமாட்டு அண்ணாமலை பின்னாடி தான் நிற்கிறாங்கன்னு நான் கருதுறேன். அதில் நான் காங்கிரஸ் காமராஜ் பிடிச்ச மாதிரின்னு சொல்லும்போது பிரியன் கொந்தளிச்சு தள்ளிட்டாரு. அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் இங்கே வந்து ஹீரோயிசம் தான் இங்கே நிற்கும் தமிழ் மண்ணில். அகில இந்தியாவில் காங்கிரஸ் ஸ்பிளிட் ஆகும்போது தமிழ்நாட்டில் மட்டும்தான் 90% காங்கிரஸ்னா காமராஜ் உண்ணி வந்தது. மீது எல்லா இடமும் 90% காங்கிரஸ்னா இந்திரா காந்தி தான். அது 100க்கு மேலே கூட போயிட்டு பல இடங்கள்ல. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல ஹீரோயிசம் தான் இங்கே மெயின். அண்ணாமலை ஒரு ஹீரோவா நின்னாரு. அவர் ஹீரோவா நின்னாதான்
பாஜகவுக்கு வளர்ச்சியை மேலும் கொண்டு போக முடியும். அது 2029 மக்களவையிலும் சாதிக்க முடியும். மோடி வில் நெவர் அப்செட் டிஃபீட் எனிவேர். தமிழ்நாட்டிலையும் 2029 வெற்றி பெறணுங்கிறதுல மோடி கண்ணும் கருத்துமா ரொம்ப நுணுக்கமா மைக்ரோவா நிற்பாரு. அதற்கு ஒரு ஹீரோவா அண்ணாமலை நின்னாகணும். அவரை பலி கொடுத்து அவரை பழி வாங்கி இன்னைக்கு இந்த அலையன்ஸ் உருவாயிருக்குன்னு சொன்னா 3.7% வாக்கு 2029 மக்களவையில் எடுத்த ஒரு தலைவர் கவர்னர் ஆனாரு. 2 ஸ்டேட்டுக்கு அவர் கொடுத்தாங்க. லாயல்ட்டி அவங்க ரிவார்ட் பண்ணப்பட்டாப்புல. சசிகலா தரப்புக்கு எதிராக அவர் தெளிவாக நின்னதோட அந்த விசுவாசத்துக்கு மோடி பரிசு கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு 11.4 விழுக்காடு வாக்கு 2024 மக்களவை தேர்தலில் அதை விட 3 மடங்கு ஜம்ப் பண்ணி ஒரு பெரிய சாதனையை அண்ணாமலை நடத்தியிருக்காருன்னா அவர் தலைவர் பதவி நீக்கப்பட்ட சூழ்நிலையில் இதெல்லாம் செய்து கொடுத்தும் 50-60 சீட்டு பாஜக வாங்காம இந்துத்துவ கொள்கையை முன்னிறுத்தி களம் காணலைன்னா அது அண்ணாமலை தலைவராகக்கூடிய வாய்ப்பையும் எடப்பாடி காலி பண்ணிடுவாரு, பாஜகவையும் காலி பண்ணிடுவாரு, மோடியையும் 29 டிஸ்ட் பண்ணதுக்குள்ள வழிவகாதுல அதனால சொல்லுங்க. ஆனாலும் இதுவரையில அண்ணாமலையின் நகர்வுகளை பார்த்தால் அண்ணாமலைக்கு சாதகமா எதுவுமே நடக்கலன்ற மாதிரி தெரியுது இல்ல? அப்படிதானே பார்க்க முடியும். அண்ணாமலை 2029 மோடிஜிக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷனாட்டு இருப்பார். அதுல எந்த சந்தேகம் இதெல்லாம் அவருடைய எண்ணப்பாடு சார். இது தமிழ்நாடு பிஜேபியில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த எண்ணப்பாடு இருக்கும். அண்ணாமலைக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கு, ரைட்டு. ஆனால் இந்த 26 தேர்தலை ஒட்டி நடக்கக்கூடிய நகர்வுகள் எதுவுமே அவர் நினைக்கிறது நடக்கலன்றதுனால தான் விலகிறாரா? எல்லாமே சஸ்பென்ஸ்ல இருக்குது, மூடு மந்திரமா. நீங்க எடப்பாடி டே 1ல இருந்து 2 ரெட்டைலைக்கு ஒரு தாமரை வாங்குவாருன்னு நீங்க இதெல்லாம் நடக்கல சார், இதெல்லாம் நடக்காது சார், அவர் அந்த ரோல்லே இல்ல சார், இதெல்லாம் நடக்கலன்னா ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாதுங்க. இதை நீங்க சொல்லுங்க, அது அடுத்த நிகழ்வு. அது தேர்தல் அப்ப போலிங் நடக்கும்போது நடக்கிறது. நீங்க இதை டே 1ல இருந்து சொல்லுறீங்க. பட் அவருக்கே தெரியுது போலயே நாம நினைக்கிறது நடக்கல, அதனால இந்த பேட்டில் இந்த கிரவுண்ட்ல நான் எதுக்கு பேட்டை பிடிச்சி நிக்கணும்னு விலகிட்டாரான்னு நான் கேட்கிறேன். அந்த கிரவுண்ட்ல அவரை தவிர எல்லாரும் தங்களுக்கு எம்எல்ஏ டிக்கெட் கிடைச்சா போதுன்னு தானே நிக்கிறாங்க. அதான் நான் கேட்கிறேன். அண்ணாமலை நினைப்பது நடக்கலை, அதானே உண்மை. அவர் நினைச்சது இதானே சார் கேட்கிறேன். நான் இவ்வளவு நேரம் எடப்பாடி இவ்வளவு தெளிவா உங்ககிட்ட பேட்டி எடுத்துட்டு போனா அதனாலதான் அண்ணாமலை என்கிட்ட பேசக்கூட மாட்டேன்றாரு. நான் கொஞ்சம் விளக்கமா என்ன நடக்குதுன்னு தெளிவா சொன்னீங்கன்னா அண்ணாமலை பக்கம் ஒரு கூட்டம் இருக்கு. ஆமாவா? அவருக்கு பெரும் கூட்டம் இருக்கு. அதுக்காக தான் நான் இந்த கேள்வி வைக்கிறேன். நீங்க மறைச்சு பேசிட்டே இருக்கீங்க. இன்னும் தேர்தலே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்னுமே அண்ணாமலை ரோல் இருக்கு பாருங்க, அங்க பெரிய அளவுக்கு பவர் இருக்குன்னு சொல்றதுனால என்ன புண்ணியம்? என்ன நடந்துருமா? ரவீந்திரன் துரைசாமி பேசுறதுனால நடந்துருமா? நடக்குது. நடக்கல சார். நீங்க ஜனவரியில பேசுனீங்க, என்கிட்ட பொங்கலுக்கு முன்னாடி பேசுனீங்க. பொங்கல் முடிஞ்சு அடுத்து பொங்கல் வந்துடும் போல. இன்னுமே ஒன்றும் நடக்கலன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அது நடக்கலன்னா ஓட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அவ்வளவுதான். இதை நீங்க டே 1ல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. டே 1ல இருந்து இதுதான் சார் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க 3 நாடார் தொகுதியிலும் எடப்பாடியை டெபாசிட் இழக்க வைக்கும்னு சொல்லி செய்து காட்டல? உங்கள்கிட்ட சொல்லி செய்து காட்டல? ஆமா, செஞ்சீங்க. அவர் தேவருக்கு எதிராக நாடார் இலவசமா ஓட்டு போடுவான்னு எடப்பாடி நினைச்சாரு. நானும் உங்க புள்ளியில் நிற்கிறேன். அண்ணாமலை வலிமையான தலைவர், அதுல எந்த மாற்றத்தில் அவருக்குன்னு ஒரு கரிஷ்மா, ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் இன்னமும் இருக்கு. ஆனாலும் அவருடைய பேச்சு அங்க எடுபடல போல தெரியுதுன்றது என்னுடைய கேள்வி. அதை நீங்க ஒத்துக்கவே மாட்டேன்றீங்க. அது எப்படிங்கிறது சீட் ஷேரிங் வரும்போது தான் தெரியும். இன்னமும் அண்ணாமலை ரோல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அது அண்ணாமலைக்கான ரோல் இல்ல. 29ல மோடி ஏமாற்றப்படாம இருக்கிறத தடுக்கக்கூடிய ரோல். ரைட்டு சார், உண்மை சார். அவர் கடைசியா கோயம்புத்தூர் பிரஸ் மீட்ல தெளிவா சொல்றாரு பார், தேர்தல் அறிக்கை அது இதுன்னெல்லாம் நீங்க எல்லாம் பெருசா ஒன்றும் பார்க்க முடியாது, ஏன்னா இது கூட்டணி கட்சி, ஏடிஎம்கே சொல்றதுதான் நடக்குதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஆமாவா? நீங்க பாத்தீங்களா இல்லையா அந்த பிரஸ் மீட்டை? கண்டிப்பா. தேர்தல் அறிக்கையில ஒன்றும் பெருசா இருக்காதுங்கிறது இருக்காதுன்னா எடப்பாடி தான் முடிவு பண்றாரு. பிஜேபி தேர்தல் அறிக்கையில ஒரு டாஸ்மார்க் கூடாதுங்கிறது அண்ணாமலைக்கு கருத்து. சீமான் அண்ணனும் டாஸ்மார்க் கூடாதுன்னு சொல்லி அந்த கல் தேவை, இயற்கை பானம், பனம்பால், தென்னம்பாலுங்கிறதுல சீமான் அண்ணனுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தான் அவர் எப்பவும் பேசுவார். அப்போ அவருக்கு கூட்டணி அந்த எதிர்பார்ப்புகள்லாம் வேற மாதிரி இருந்து இன்னைக்கு மது பிரியர்கள் ஓட்டுக்காக டாஸ்மார்க்கு ஆதரவாக தான் திமுகவும் அதிமுக நிற்க போறாங்க. பாஜக சபார்டினேட் போஸ்டான பாஜக அதுக்கு எதிராக பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல இஷ்யூஸை மையமாக வச்சு தான் அண்ணாமலை அதை சொல்லியிருக்காருங்க, நான் மறுக்க வரல. ஆனால் சீட் ஷேரிங்கில் முன்னை விட 2 மடங்குக்கு மேலே சீட்டு வாங்கக்கூடிய தகுதி இருக்குது. எவ்வளோ வாங்குறாங்கங்கிறத இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பிஜேபிக்கு தகுதி இருக்குன்னு நானும் சொல்கிறேன் சார். அவங்க 11.12% இருக்காங்க, கூட்டணியோட 18% வாங்கினாங்க, எல்லாமே ஓகே. பட் அண்ணாமலை நினைச்ச அந்த 60 சீட்டு, 50 சீட்டு, 70 சீட்டுன்றது நடக்காது போல தெரியுது. அதனால தான் இந்த ரோல்ல நம்ம இல்லை, நம்ம சொன்னது எடுபடலை. இதனால டெல்லிக்கு ஒரு மெசேஜ் சொல்றாரோ,
தான் விலகி ஒரு மெசேஜ் சொல்றாரு அமித்ஷா மோடிக்கு, அதானா? சீட்டு வாங்க வேண்டியது நான் லீடராக மட்டும் தடுக்கிறது இல்ல, நீங்க ஏமாறாம தடுக்கணும்னாலும் சீட்டு வாங்கி ஆகணும்னு சொல்றாரு. ரெண்டு புள்ளி. இந்த கட்சி 3 விழுக்காடு 4 விழுக்காடு கட்சின்னு ஆகி போச்சுன்னா அண்ணாமலை எதிர்பார்த்த மாதிரி ஐபிஎஸ் போஸ்ட்டை ரிசைன் பண்ணி பெரிய தலைவராட்டு ப்ரொஜெக்ட் பண்ணி ஹீரோவாகி தன் அனைத்து திறமைகளையும் காட்டி தொண்டர்களையும் மக்களையும் கவர்ந்து எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் ரெட்டை இலக்கத்தில் தாமரை வாக்கில் தாமரை கொண்டு வந்து அவர் லீடர் ஆகாமல் போகிறது தனிப்பட்ட அவருக்குள்ள பெரிய பாதிப்பு. அதே இது 29 மோடிக்கும் பாதிப்பாக வருங்கிறது தான் அவரோட நோக்கம், பாஜகவுக்கு பாதிப்பாக வருங்கிறது அவரோட நோக்கம். அதனால தான் இந்துத்துவாவை முன்னெடுத்துட்டு போனோம், பலத்துக்குரிய சீட்டு வாங்கணும். இந்துத்துவாவை முன்னெடுத்துட்டு போனோம், பலத்துக்குரிய சீட்டு வாங்கணும். அண்ணாமலை நோக்கம் என்னன்றதும் ரவீந்திரன் துரைசாமி நோக்கம் என்னன்றதும் என்னால புரிஞ்சுக்க முடியும். ஒரே வேவ் லென்த் தான் ஏறக்குறைய. அண்ணாமலை நோக்கத்தை நீங்க சொல்லிட்டீங்க, ரைட்டு. ஆனா அண்ணாமலை விலகல் கண்டுகொள்ளாத டெல்லி, என்னுடைய டைட்டில் இதுதான். அதனால நான் கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட, அதுக்கு பதில் இருக்கா? டெல்லி அண்ணாமலை என்ன காரணத்துக்காக விலகிறாரோ அதை கண்டுகொள்ள வைக்கிறதுக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறான் ஆர்டி. மோடி ஃபார் PM 2029 போராடுறான். இதுவரைக்கும் எந்த சமரசமும் பேசவில்லை என்ற தகவலும் வருது சார். அண்ணாமலை இப்படி ஒண்ணு பேசிட்டாரு, ஆனா எந்த சமரசமும் பண்ணல அப்படின்றாங்க. அது இதுவரை நீங்க சொல்றதுங்கிறது உண்மைதான். ஆனா இன்னும் காலங்கள் கிடக்குது. அண்ணாமலைக்கு வெயிட் என்னன்னு மோடிஜிக்கு நல்லாவே தெரியும். ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் அண்ணாமலைங்கிறது மோடிஜிக்கு நல்லாவே தெரியும். அதுதான் எங்களுக்கு நம்பிக்கை. எங்க ஆர்கியூமெண்ட்டும் மோடிஜிகிட்ட அதை தான் நாங்க முன் வைக்கிறோம். 2029 தேர்தல் வெற்றிக்கு அண்ணாமலை மோடிக்கு தேவையான ஒரு மக்கள் சக்தி. மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட்ஸ் எனிவேர். அது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டிலே 3 முறை தோத்த, ஒரு முறை 2 வந்து பொன்னார் இருக்கும்போது 3 முறை தோத்த மோடி 4வது முறை எப்படியாவது வெற்றி பெறணும். அதற்கான இதுல மோடிக்கு ஒரு பெரிய ஒரு ஆயுதமாட்டு இருக்க போகிறது அண்ணாமலை தான். அது மோடிக்கு தெரியும். அதை மோடிக்கு தெரியலன்னு யாரும் கருத வேண்டாம். இதுல மதுராந்தகம் கூட்டத்திலே 2 முறை ஸ்டாலினை நீங்க ஆதரிச்சிட்டீங்கன்னு சொல்லும்போது மக்களவையே தான் மோடி மனசுல வச்சு பேசுறாரு. நான் அண்ணாமலையை பெரிதும் மதிக்கிறேன். அவருடைய வளர்ச்சி எனக்கும் பிடித்திருக்கிறது. உண்மையிலே அவர் ஒரு பெரிய தலைவர் தான். நான் உண்மையிலே இதையா பதிவு செய்யணும்னா, அவரை போல நானும் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன். அதனால் அவருமே என்கிட்ட முறை பேசும்போது அப்படி இதையெல்லாம் நான் ஏன் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, திரு அண்ணாமலையை நான் அவருக்கான ஏதோ ஒரு சரிவு இருக்கிறது போல, அதனால தான் அவர் விலகிறாரா, மனத்தாங்கல்ல விலகிறாரா அப்படின்ற பார்வையை நான் வெளிப்படுத்துகிறேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், திரு அண்ணாமலையை பொறுத்தவரையில் இந்த ஷீட் ஷேரிங் விஷயத்தில் அவரால் எதுவுமே வாங்க முடியலன்ற ஒரு விரக்தி ஆயிட்டாரா? ஒரு வேலை எதுவுமே பண்ண முடியல. ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் தோல்வியை ஒத்துக்கிட்டு அண்ணாமலையும் ஆர்டியும் ஒதுங்கின மாதிரி நீ பேசிகிட்டு இருக்கிற. கொஞ்சம் பொறுத்துரு. நான் எடப்பாடியை குறைச்சி மதிப்பிடலை. பட் ஹார்டர் டு கிராக். எடப்பாடி கிராக் பண்ணி ஆகணும். மோடியோட 29 வெற்றிக்காக 29 மோடி தனிமைப்படுத்தப்படாமல் இருக்கிறதுக்காக கிராக் பண்ணி ஆகணும். அந்த அடிப்படையில் தான் விஜயை நாம சொன்னோம். இது இந்த நாட்டின் மானத்தை, RSSின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை, இந்தியர்களின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காத்த ஒரு வாராத வந்த மாமணியா, அனைத்து இந்துக்களின் தலைவராக வந்த ஒரு மோடி உனக்கு கொள்கை எதிரி. இந்த நாட்டில் எல்லா சிவில் பைலட்டும் லீவு போட்டுக்கிட்டு அந்நிய நாட்டோட சண்டையில் இராணுவ பைலட்டாக வரும்னு சொன்ன போது லீவு போடாமல் ஓடி போன ஒரு ராஜீவ் காந்தி, இந்த நாட்டில் 5 ஆண்டுகளுக்கு மக்கள் அதிகாரம் கொடுத்தும் மக்கள் விருப்பத்தை மீறி கூடுதலாக சர்வாதிகாரம் பண்ணி எமர்ஜென்சியை கொண்டு மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாண்ட இந்திரா காந்தி, கோபல்ஸ் ஊழல் ராஜீவ் காந்தி, ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல சஞ்சய் காந்தி இறந்ததும் பைலட்டாக இருந்த ராஜீவ் காந்தியை கொண்டு பச்சை வாரிசு அரசியலை கொண்டு வந்த காங்கிரஸ், ராஜீவ் காந்தி இறந்ததும் அவர் ஒய்ஃபு இத்தாலி பெண்மணி, கத்தோலிக்க பெண்மணி சோனியா காந்தியை கொண்டு வந்த காங்கிரஸ், நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையில் உள்ள பணத்தை சுருட்டக்கூடிய காங்கிரஸ், இதெல்லாம் உங்களுக்கு கொள்கை ரீதியாக நல்லவங்க. மோடி RSS மானத்தை, பாஜகவின் மானத்தை அத்வானி வாஜ்பாய் தோல்விக்கு பிறகு 3வது முறையும் இத்தாலி சோனியா கிட்ட தோக்காம காப்பாத்தின மோடி உங்களுக்கு கொள்கை எதிரி. அப்போ நீங்கள் 29லையும் ராகுலுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறீங்க. ராகுல் தலைமையில் ஸ்டாலின் ப்ளஸ் விஜய்னு இருக்கும், அல்ல ராகுல் தலைமையில் EPS ப்ளஸ் விஜய் இருக்கும். இந்த உண்மையை PMOவுக்கும் மோடிக்கும் சொல்லி தமிழ்நாடு அண்ணாமலை மனநிலையா இப்படி எல்லாம் நினைக்கிறாரா? அதனால தான் அவர் இதை ஒரு மெசேஜா கொடுக்குறாரா டெல்லிக்கு? கண்டிப்பா 29ல் மோடியை ஏமாத்திடக்கூடாது யாரும். மோடியை ஏமாற்றக்கூடிய சக்திகளை நம்ம அதோட எந்த வகையில்
நம்ம செயல்பட்டா அதுல நம்ம முறியடிக்கலாம். 29 மோடிக்கு சிறப்பா வரும். ஆனா அதை மையமா வச்சுதான் எங்களோட நகரும் அண்ணாமலையும் ஒரு பிஜேபியின் முகமாட்டு பிஜேபியின் தலைவரா இருக்கக்கூடிய தமிழக பிஜேபினாலே அண்ணாமலைன்னு ஒரு பெரிய சாதனை ஓட்ட எடுத்த அண்ணாமலையும் அப்படித்தான் நகர்றாரு. கடந்த காலங்களில் திரு அண்ணாமலையின் முக்கியத்துவம் எந்த அளவுக்குன்னு டெல்லி புரிஞ்சிருந்ததை நம்ம சில சமிக்கைகளை வைத்து பார்க்க முடியுது. சில மெசேஜஸ் அப்பப்போ சில வீடியோக்கள் நான் பார்த்த வகையில் நான் சொல்றேன் சார். காந்திகிராம் ஃபங்க்ஷனில் வந்து கார்லேயே ஏற்றிக்கிட்டு போறாரு திரு மோடி அவர்கள். அந்த நிகழ்வெல்லாம் நடந்தது. அதற்கு பிறகாக தலைவர்லேருந்து மாற்றப்பட்ட பிறகாக திரு அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் டெல்லியில் குறைந்தது போல தெரியுதே சார். அமித்ஷாவோ மோடியோ பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி தெரியல. குறிப்பாக மோடி டெல்லியில் நடந்த அந்த பொங்கல் விழா, பராசக்தி குழுவெல்லாம் போச்சுல, அந்த பொங்கல் விழாவின் போது கூட தமிழிசை எல்லாரும் கூடயும் எல்முருகன் எல்லாரோடமே நெருக்கமாக பேசுற மாதிரி, சிவகார்த்திகேயன் எல்லாரும் பேசுறது திரு அண்ணாமலைக்கான இம்பார்ட்டன்ஸ் அங்கே இருந்த மாதிரியே தெரியல. அதே போல சமீபத்தில் இந்த ஒட்டுமொத்தமாக மதுராந்தகத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் கூட அண்ணாமலைக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் அந்த மேடையில் இருந்த மாதிரியே பெருசாக தெரியல. மோடி கொடுத்ததா நான் பார்க்கவே இல்லை. இதெல்லாம் குறைஞ்ச மாதிரி தெரியுது ஒன்று. அதாவது அண்ணாமலை வீழ்த்தப்பட காரணம் விஜய். நம்ப முடியுதா உங்களுக்கு? அண்ணாமலை வீழ்த்தப்பட்டுட்டாரா? இப்போ அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் பொறுப்புல இருந்து வீழ்த்தப்பட்டது. ஓ அவர் ஆமா, அதுக்கு விஜய் தான் காரணமா? என்ன இது புது கதை? அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய அத்தனை பாஜக தலைவர்களும் பேசினானா இல்லையா? ஆமா. அண்ணாமலையும் அந்த பக்கம் அவர் பக்கம் நின்னாரு. கொஞ்சம் ஆரம்பத்தில் நின்னாரு. மறுக்க வரல, ஆரம்பத்தில் நின்னார். அதுக்கப்புறம் தான் அவர் அதை அலர்ட் ஆனார். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அந்த இடத்துக்குள்ள? எடப்பாடியும் விஜயும் சேர்ந்துட்டா பாஜக தெருவில் தான் நிற்கணும். பாஜகவுக்கு கூட்டணி கிடையாது, எதுவும் கிடையாது. பாஜக ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ எடப்பாடி விஜயை சேர்த்து விடக்கூடாதுங்கிற சூழ்நிலையில் எடப்பாடி பாஜகவை சேர்த்துக்கிட மாட்டாரான்னு பாஜக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எடப்பாடியும் அண்ணாமலை சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா 150 தொகுதியில் நீங்க சீமான் சம்மதிக்க மாட்டாரும்பீங்க. விஜயும் கூட இப்ப சம்மதிக்கல. ஓகே, அப்படி ஒரு இடத்துல சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு அவரும் உள்ள வந்துட்டாரு. இதுல விஜயால தமிழக பாஜக பலம் நிரூபிக்காத விஜயால பாதிக்கப்பட்டுட்டு அண்ணாமலையோட லீடர்ஷிப்பு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் நின்று திமுகவையும் அண்ணா திமுகவையும் எதிர்த்து அடிச்சு அண்ணாமலை போக வேண்டிய ஒரு களம் பாதிக்கப்பட்டுட்டு. இதே புள்ளிக்குள்ள இதை பதவுற பொழிப்புற இன்டர்பிரேஷன் பலரும் சொல்லுவாங்க இல்லையா? இந்த விஜய்ங்கிற அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு பாஜகவுக்கு பெரிய பாதிப்புங்கிறத மோடி உணர்றாரு. அதோட விளைவுதான் ஜனநாயகம் படம் இன்னைக்கு லோல் படுது. என்னதான் நீ பொய் செய்திகளை விட்டு சமரசம் ஆகுது, நீ சசிகலா தரப்புல அண்ணா சமரசம் ஆயிட்டு பூபேந்திர யாதவ் சந்திச்சுட்டாரு, அங்க சந்திச்சுட்டு இப்படி இதுன்னு சந்திச்சுட்டேன்னா எதுவுமே நடக்கல. ஒன்னே ஒன்று நடந்தது. எடப்பாடியை எதுக்கிறதுக்காக சசிகலா வேறு தினகரன் வேறுன்னு தினகரனை செக்ரிகேட் பண்ணி அண்ணாமலை தான் உள்ள எடுத்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு தமிழக பாஜகவினோட ஒட்டுமொத்த கருத்தையும் மீறி விஜய்ங்கிறவர் ஒரு மிஷினரி சக்தி, மதமாற்ற சக்தி, ராகுலின் ஊதுகுழல் ஒட்டுண்ணி தொங்கு சதைன்னு மோடி அவரை சசிகலா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதை தெளிவா புரிந்த மோடிக்கு தனக்கு பெரிய அசெட் அண்ணாமலைங்கிறதும் தெரியும். எத்தனை பேர் அதை மறைச்சாலும் அந்த உண்மையும் மோடிக்கு இல்ல. அது தெரிந்து வைத்திருக்கிற மோடியோ அமித்ஷாவோ அந்த பயன்பாட்டு நிலைக்கு திரு அண்ணாமலையை வேகப்படுத்தும் நிலைக்கு வரவே இல்லையே. இன்னும் டைம் இருக்கா? என்டியூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சு இன் பொலிட்டிக்ஸ். சரி சரி மதேஷ், சில இடங்கள் பிபி சிங் எமர்ஜென்சி எழுத்து போயிருப்பாருன்னா ஜெயிலுக்கு தான் போயிருக்கணும். போபல்ஸ் எழுத்து வந்ததுல பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. அதே மாதிரி சில இடங்கள்ல சில தேர்தல்களில் என்டியூரன்ஸோட பொறுமையா இருந்தாதான் அடுத்த தேர்தலில் பெரிய அளவுக்கு ஜம்பாகி வர முடியும். அப்போ அந்த வகையில் இந்த தேர்தலுக்கு அண்ணாமலை பயன்பாடு வேண்டாம்னு நினைக்கிறாங்களா மோடி அமித்ஷாவும்? நம்பர் ஆஃப் சீட்ஸ் எடுக்கக்கூடிய பிரச்சனைகள் இதை மையமா வச்சு அண்ணாமலையின் பயன்பாடு இருக்கும். இல்ல, அதுக்கான வாய்ப்பே எடப்பாடி கொடுக்கல போல தெரியுதே. 30 சீட்டு 32 சீட்டுக்குள்ளேயே முடிச்சிடுவார் போல தெரியுது. அப்போ அதுக்குரிய வாக்கு தான் கிடைக்கும். கலைஞர் கருணாநிதி ஜனதா கட்சியை காலி பண்ண மாதிரி. அது கன்க்ளூஷன் சார், நீங்க அங்க போவாதீங்க. அந்த நிலையில தான் இப்போ வரைக்கும் எடப்பாடி ஜெயிச்சிட்டு இருக்காருன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். கன்க்ளூஷன் ஆகலையே. எடப்பாடி ஹார்டர் நட் டு கிராக்ங்கிறத நான் மறுக்க வரல, பட் கிராக் பண்ணி ஆகணுங்கிறது என் கருத்து. எடப்பாடிக்கும் சாதகமான சில பாயிண்ட்ஸ் மோடிக்கிட்ட இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும். சில அனுபவங்கள் தான் அதுல படிப்பு. அண்ணாமலை பிரஸ் மீட்லயே ஒரு வார்த்தையும் சொல்றாருல்ல, எல்லாருக்கும் எல்லாம் சீட்டு கிடைக்கும்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க, இங்க இது நம்ம கூட்டணியில தான் இருக்குன்ற துணியில பேசினார். பாத்தீங்களா? அதுதாங்க இஷ்யூவே. ஜனதா கட்சியை கலைஞர் அழிச்சது மாதிரி பாரதிய ஜனதாவை எடப்பாடி அழிக்க முயற்சி பண்ணுவாரு. அதை தடுக்கணுங்கிறது தான் அண்ணாமலைக்கு நோக்கமா இருக்குது. ஆனா இப்போ வரைக்கும் எடப்பாடிக்கு சாதகமா தான் எல்லாம் போயிட்டு இருக்குது.
எடப்பாடி சொல் பேச்சு தான் அங்க கேட்டுட்டு இருக்காங்க பிஜேபி, அப்படியா? 20 விழுக்காடு உள்ள ஒருத்தரை ஏத்துக்கிட்டு அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்கலன்னா அது எப்படி நியாயமா இருக்க முடியும்? திரு அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் 26 தேர்தலில்? அவருடைய ரோல் என்னவா இருக்கும்? அண்ணாமலை தமிழக பாஜகவின் முகம், அது நிரூபணமாகும். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. நடக்க போற நிகழ்வுகளை வைத்து நம்ம நிறைய பேசுவோம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி மதேஷ்.